ஹாய் வியூவர்ஸ், இப்போ 3 வகையான சட்னி எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போது ஒவ்வொரு தட்டுலேயும் பாருங்கள் வித்தியாசப்படுத்தி நான் வச்சுருக்கேன். இப்போ ஒவ்வொரு சட்னியும் நம்ம தனித்தனியாக இப்போ நாம் அரைச்சிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ என்னென்னன்றது நான் சொல்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் ஒரு கையளவு, 3 காஞ்ச மிளகா, அப்புறம் ஒரு 7-8 தேங்காய். அதுக்கு இது வந்து பல்லாக நான் எடுத்திருக்கேன், நீங்கள் திருவி கூட எடுத்துக்கலாம். இது ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து எடுத்திருக்கேன். எப்போவுமே வெங்காயம் தக்காளி இல்லாட்டி இந்த காஞ்ச மிளகாலாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் புளி போடணும், அப்போ தான் எடுத்து கொடுக்கும். அதாவது பருப்பு போட்டு வறுக்கிறதா இருந்தால் கூட நீங்கள் இந்த புளி போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக புதினா எடுத்திருக்கேன். புதினா எந்த வகையில் சேர்த்துக்க முடியுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க, அத்தனை நியூட்ரிஷன் இதில் இருக்குது. அப்புறம் காஞ்ச மிளகா, புதினா, வெங்காயம், தக்காளி, அப்புறம் தேங்காய் ஒரு 6 பல் எடுத்திருக்கேன். இது வந்து புளி. அப்புறம் தேங்காய், வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகா, இஞ்சி ஒரு துண்டு எடுத்திருக்கேன், அப்புறம் புளி. ஸோ இது தனித்தனியாக நம்ம அரைச்சி இப்போ எப்படி சட்னி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். இட்லிக்கு, தோசைக்கு தனித்தனியாக அப்படிலாம் இல்லை, பணியாரம் எல்லாத்துக்குமே நீங்கள் தொட்டுட்டு சாப்பிட்லாம். இது இப்போ ஒவ்வொன்றா நம்ம தனித்தனியாக வறுத்து அரைச்சிப்போம். இப்போ முதல் வகை சட்னிக்கு உளுந்தும் காஞ்ச மிளகாவும் போட்டு வறுத்துட்டுருக்கேன். இப்போது எல்லா வகையான சட்னிக்கும் நீங்கள் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு வறுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ முதல் வகைக்கு வெங்காயமும் போட்டு புளி ஒரு துண்டு, தேங்காய் எல்லாமே போட்டு வதக்கியாச்சு. இதை கொஞ்சம் நேரம் ஆற விடுவோம். அடுத்த வகையான சட்னியில் வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் வதங்கினதும் காஞ்ச மிளகா, எண்ணெய் விட்டுக்கோங்க எல்லாத்துலேயும், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தக்காளி, இஞ்சி, புளி எல்லாம் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். தேங்காயும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. எப்போவுமே சட்னிக்கு இல்லை பொடி எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு இந்த காஞ்ச மிளகா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அப்போ தான் அது வந்து உங்களுக்கு அரைக்கிறதுல உங்களுக்கு நல்லா பிளெண்ட் ஆகி நல்லா உங்களுக்கு பவுடராக உங்களுக்கு ஈஸியாக வரும். இதுலேயும் அதே மாதிரி நல்லா இந்த தோல் இல்லாட்டி திப்பி திப்பியாக இருக்கும், அதனால் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சட்னி கொஞ்சம் வதக்கியாச்சு. இதுவும் ஆறட்டும். வித்தியாசப்படுத்துறதுக்காக நான் தனித்தனி கலரில் பிளேட்டில் வச்சுருக்கேன். அடுத்து இந்த புதினா போட்ட சட்னி. புதினாவை கொஞ்சம் தண்ணியில் வச்சு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். வெங்காயம் காஞ்ச மிளகாவும் போட்டிருக்கேன். இந்த புதினாவை நல்லா அலசி இதிலேயே போட்டு நல்லா வதக்கிப்போம். இப்போ பாருங்கள், இது நல்லா மூணுத்தையும் நல்லா வதக்கி எடுத்து இப்போது இது ரெண்டும் கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ ஒன்று ஒன்றா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் பாருங்கள், எண்ணெய் நல்லா தெரியறது பாருங்கள். குழம்புக்கு நம்ம வதக்குவோம்ல, அந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் போட்டு வதக்கினா தான் சட்னி கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வகையான சட்னி வந்து குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்கங்க. இது வந்து நம்ம காஞ்ச மிளகா அதிகமாக போட்டால் தான் காரம் தெரியும், மற்றபடி இது கொஞ்சம் நல்லா இனிப்பாக இருக்கும். வெங்காயம், தேங்காய் இதெல்லாம் போடுறதுனால கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா காரத்துக்கு நீங்கள் காஞ்ச மிளகா அதிகப்படுத்திக்கலாம். இப்போ ஒன்று ஒன்றா நம்ம அரைச்சிப்போம். உளுந்து தேங்காய் சட்னி அரைச்சாச்சு. அடுத்து வெங்காயம் தக்காளி போட்ட சட்னி அரைச்சிக்கலாம். வெங்காயம் தக்காளி தேங்காய் போட்ட சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ 2 சட்னி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது புதினா சட்னி. இப்போ நான் தாளிச்சிட்டேன். கடுகு, உளுந்து, நான் எப்போவுமே ஜீரகமும் கொஞ்சம் போடுவேன், உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் தூவியிருக்கேன். இப்போ இதில் விட்டுடலாம். இப்போ 3 வகையான சட்னியும் ரெடி ஆகிடுச்சு.
இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். Bye bye. பாய். Love you all.